உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கருஞ்சட்டை விருது, கருஞ்சட்டையே விருது தான். பெரியார் அந்த கருஞ்சட்டையை போட்டதனால்தான் இன்று இந்த மேடைக்கு நாம் வந்திருக்கின்றோம். அதில் இந்த மேடைக்கு விழாவுக்கு கலந்து கொண்டு விருதை வழங்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் அழைத்தபோது ஒரு நிமிடம் எனக்கு யோசனை தான். விருது வாங்குகின்ற அத்தனை பேரும் வயதில் மூத்தவர்கள், அனுபவத்தில் மூத்தவர்கள், சேவையில் மூத்தவர்கள். நாம் போய் அதை கொடுத்தால் அது எப்படி இருக்கும் என்ற ஒரு எண்ணம். அப்புறம் தோணுச்சு, அப்பாவுக்கு பிள்ளை விழா எடுப்பது இல்லையா, அதே போல் அவருடைய பிள்ளைகளாக இருந்து இந்த விழாவில் கலந்து அவர்கள் ஆற்றுகின்ற அந்த பணிகளை தொடர்ந்து செய்கின்ற அந்த வாரிசாக நாம் வந்து மேடையில் அமர்வோம் என்ற அந்த உணர்வோடு இந்த மேடையில் இருக்கிறேன். இந்த மேடையில் இருக்கின்ற அண்ணன் உமாபதிக்கும் எனக்குமான தொடர்பு நீண்ட கால தொடர்பு. என்னுடைய தந்தையாருக்கும் அவர் நண்பர், எனக்கு அண்ணன், பல வழிகளில் எனக்கு வழிகாட்டி கொண்டிருப்பவர். இந்த அரசியல் இயக்கத்தில் இருந்து கொண்டு, பொது வாழ்வில் இருந்து கொண்டு பணியாற்றுகின்ற நேரத்தில் பகுத்தறிவு சிந்தனைகளை தொடர்ந்து எடுத்து செல்கின்ற அந்த பணியை, எங்கள் கனவுகளை வண்ணமயமாக்கி அதை நனவாக்கி நடப்பாக்கி கொடுப்பவர் அண்ணன் உமாபதி அவர்கள். அதில் அவரை குறிப்பாக சொல்லணும்னா, இந்த இயக்கத்தில் அவர் இருந்த இடத்தை சொன்னாங்க. இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், தளபதி அவர்கள் இளைஞரணியை உருவாக்கிய நேரத்தில் உடன் இருந்தவர்கள். அந்த இடத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் அண்ணன் உமாபதி அவர்கள் அந்த இடங்களை எல்லாம் விரும்பாமல், தனக்கு இந்த பணிதான், திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையை தொடர்ந்து கொண்டு சேர்ப்பது தான், அதில் அணுவளவும் அவர் அசைந்து கொடுத்ததில்லை. அவருடைய சீனியாரிட்டிக்கு இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கிற அத்தனை பேரும் அவருக்கு ஜூனியர், இருவரை தவிர. ஒருவரையும் போய் நான் பார்த்தது கிடையாது, எங்கேயும் போனது கிடையாது. திராவிட பள்ளி வேலை, இயக்கப்பேரவை வேலை, இந்த பணிகள் தான் இருப்பார். நாங்களாக விரும்பி சந்தித்தால் உண்டு, அப்படி பணியாற்றி கொண்டிருக்கின்றவர். அவருக்கு இந்த விருதளிப்பது முழுக்க சரி. அவரோடு எனக்கு ஏற்கனவே தொடர்பு. ஐயா வாலாசா வல்லவன் அவர்களோடு இன்றைக்கு தான் அந்த தொடர்பு ஏற்பட இருந்தது. காலையில் நான் ஊர்லேருந்து கிளம்பும்போது எங்கள் ஊரை சேர்ந்த தோழர் ஐயா ஆணைமுத்து அவருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாட வேண்டும், வாலாசா வல்லவன் அவர்களை அழைத்திருக்கிறேன், எந்த தேதியில் வைத்துக்கொள்ளலாம் என்று சொல்லுங்கள் என்னார். சரி, ஐயாவுடைய எண்ணெய் வாங்கி தொடர்பு கொள்ளலாம் என்று எண்ணியிருந்த நேரத்தில் தான் இன்றைக்கு நேரடியாக அவரோடு பேசி இந்த மேடையில் இருக்கின்ற அந்த வாய்ப்பு. அதிலும் ஐயா ஆணைமுத்து அவர்களோடு இத்தனை ஆண்டுகள் அவர் இருந்தார் என்பது எங்களுக்கு மிகுந்த பெருமைக்குரியது. ஏன்னா ஐயா ஆணைமுத்து பிறந்த ஊரை சேர்ந்த தொகுதி தான் என்னுடைய தொகுதி, குன்னம் தொகுதி. அதில் இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா, என்னுடைய தந்தையார் ஐயா ஆணைமுத்து அவர்களுக்கு மிக 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 நெருங்கிய நண்பர். என்னுடைய தந்தையார் திராவிடர் கழகத்திலிருந்து வழக்கறிஞராக அரியலூரில் பணியாற்றுகின்ற நேரத்தில் அவருடைய கிராமத்திற்கு செல்வது அப்போல்லாம் பேருந்து வசதி கிடையாது. அதனால் எங்கே போய் பணியாற்றி விட்டு வந்தாலும் இயக்கப்பணி தான், அவர் வேறு எதுக்கும் போனதே கிடையாது. அந்த காலத்துலேருந்து அவரை இயக்கப்பணி தான். எங்களுடைய இல்லத்தில் வந்து தங்கிவிட்டு தான் மறுநாள் காலை அடுத்த நிகழ்ச்சிக்கு போவார். அவர் இறக்கின்ற வரை அரியலூர் பகுதிக்கோ பெரம்பலூர் பகுதிக்கோ வந்தால் என்னை தொடர்பு கொள்ளாமல் வரமாட்டார். சில நேரங்களில் என்னை பார்க்க வந்து விடுவார். அவர் வயதுக்கு நான் அவர் இருக்கிற இடத்துக்கு தான் எப்பொழுதும் போவது வழக்கம். சில நேரம் சொல்ல மாட்டார், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே வந்து பார்ப்பார். அப்படி பெரியாரை போன்றே அதே அடுத்தவர்களை அந்த மதிக்கின்ற பாங்கு, அந்த கொள்கையை எடுத்து செல்கின்ற பாங்கோடு இருந்த ஐயா ஆணைமுத்து அவர்களோடு இருந்த ஐயா வாலாசா வல்லவன் அவர்களுக்கு இந்த விருது வழங்குகின்ற நிகழ்ச்சியில் விருதை வழங்கியது எனக்கு கிடைத்த பெருமையாக நான் கருதுகிறேன். எனக்கு ஒரு விதத்திலும் தொடர்பில்லாமல் ஐயா வெற்றியழகனை இந்த மேடையில் பார்த்தேன். ஆனால் மேடைக்கு வந்தவரை பார்த்த பிறகு தான் இனமான பேராசிரியர் பெருந்தையாக அன்பழகனாரை பார்ப்பது போல, அது கொஞ்சம் உயரம்தான் குறைவு. அந்த தோற்றம், அந்த உடை, அந்த சால்வை கொஞ்சம் சாகனேச மாதிரி சிவப்பு சால்வையோடு இருக்கிறாரு. ஐயா அன்பழகனார் எல்லா கலர்லையும் சால்வை போட்டிருப்பார். ஆனால் அந்த பேச்சு பேராசிரியர் போல் நறுக்கு தெரிஞ்ச வெப்பு 2 1 பேச்சு துண்டு ஏதாவது நறுக்கு தெரிச்சா போல் பேராசிரியர் சொல்லுவார். எதுக்கும் தயங்க மாட்டார், யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார். என்ன மனசில் படுதோ அவ்வளோதான், அதை சொல்லி முடித்துவார். அதே போல் தான் ஐயா இங்கே சொன்னார். எனவே இவர்களுக்கு அந்த விருது வழங்குகின்ற நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வது என்பது எனக்கு கிடைத்த பெருமையாக நான் கருதுகிறேன். இந்த பணிகளை நாங்கள் எடுத்து செய்ய வேண்டும் என்று நினைத்து தான் என்னவோ ஐயா சுப்பிவை அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் என்னை அழைத்து உட்கார வைத்திருக்கிறார் என்ற எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது. எல்லாருமே சிறப்பான பேச்சு. நம்ம இந்த பேச்சை கேட்கின்ற போது இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்கள வைரமுத்து கூட 5 நிமிடம் நான் சொன்ன வைரமுத்து விடுங்க
அவங்க பேசுகிட்டு நம்ம கேட்போம். கேட்டு அதை கேட்டு நம்ம வளரணும். ஐயா வாலாஜா வல்லவன் சொன்ன அந்த செய்திகள் வந்து உண்மையாகவே நான் நினச்சிட்டு இருக்கேன். நான் இப்போ அப்பா காலத்துலேருந்து இருக்கிறோம். எனக்கு நிறைய செய்தி தெரியும்லாம். நீதி கட்சியை பற்றிய அந்த செய்திகள் இன்னும் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்ற அந்த தூண்டுதலை இன்றைக்கு உண்டாக்கி இருக்கிறார். அதிலும் மிக குறிப்பாக இந்த காலகட்டத்தில் திராவிட இயக்கத்தை களங்கம் ஏற்படுத்துவதற்கு சில கைகூலிகள் முனைந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதை உடைத்தெறிவதற்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். அவர் தொகுத்து வைத்திருக்கின்ற செய்திகளை வெளியே கொண்டு வர வேண்டியது அவசியம். நான் பிற்பட்ட நலத்துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது சமூக நீதி என்ற ஒரு நூலை கொண்டு வர வேண்டும் என்று சட்டமன்றத்திலேயே அதை பதிவு செய்து அதற்கான பணிகளை மேற்கொண்டோம். ஆனால் எல்லாருக்கும் தெரியும் அரசு அலுவலர்கள் எப்படி இருப்பாங்க. அதை எழுதுவதற்கு ஒரு குழு போடுறேன்னு சொல்லி அந்த குழுவுக்கு யாரை போடுறதுன்னு சொல்லி அதற்கு ஃபைலை இங்கே நகர்த்தி அங்கே நகர்த்தி ஃபைலை நகர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஐயா வாலாசா வல்லவனை பார்த்த பிறகு எனக்கு தோன்றுகிறது, அந்த சமூக நீதி குறித்த நூலை அவரை எழுத சொல்லி நான் வெளியிட்டு விடலாம் என்ற முடிவுக்கு நான் வந்துவிட்டேன். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு சென்று சேர்க்க வேண்டிய செய்தி மிக முக்கியமான செய்தி. அந்த செய்தி அதற்கான செய்திகள் அத்தனையும் அவரிடத்தில் நிரம்பி இருக்கிறது. அதை கொண்டு சேர்க்க வேண்டிய பணியை நாம் செய்ய வேண்டும். நான் அதை எடுத்து செய்ய அவருக்கு இன்றைக்கே நான் உறுதி கூறுகிறேன். நிச்சயமாக அதை செய்வேன் என்று. இந்த விருது கொடுப்பதனால் அவர்களுக்கு என்ன பெருமை, இந்த விருதுக்கு என்ன பெருமைன்னு தொடருமா அழகாக சொன்னாங்க. அந்த விருது கொடுக்கின்ற காரணத்தினால் இவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு வெளி உலகிற்கு தெரிய வருகிறது. அவருடைய பேரை தான் நான் இவ்வளோ நாள் கேள்விப்பட்டேன். ஆனால் இத்தனை ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக ஐயா ஆணைமுத்து அவர்களோடு ஒப்படைத்து பணியாற்றினார். அவருக்கு பின்புலமாக அவர் துணைவியார் அரசு பணியில் இருந்து கொண்டு உதவியாக இருந்தார் என்ற செய்தியை ஐயா சுபவீரர்கள் சொல்லுகின்ற பொழுது இவர்களெல்லாம் வெளி உலகிற்கு கொண்டு வருகின்ற பணிதான் இந்த விருது வழங்குகின்ற நிகழ்ச்சியாக நான் கருதுகிறேன். நெருக்கடி காலத்தில் அவர் எழுதின கவிதையை சொல்லுகின்ற பொழுது அந்த தமிழில் இருந்த உணர்வும் அந்த தமிழில் இருந்த அழகும் வெற்றியழகன் என்ற பெயரில் விட அந்த தமிழ் அவ்வளோ அழகாக இருந்தது. அதை இன்னும் உணர்வோடு எந்த குறிப்பும் இல்லாமல் அவர் சொல்கிறார். எப்போ எழுதின தலைவர் கலைஞருக்கு தான் இந்த நினைவாற்றல் உண்டு. மனோகரா படத்து வசனத்தை 50 ஆண்டு கழித்தும் அவர் எப்போ மேடையில் உட்கார்ந்தாலும் யாராவது தவறாக பேசிட்டு அவர் உடனே அதை எடுத்து சரியாக கொண்டு வருவார். அதே நினைவு நுட்பத்தோடு இங்கே ஐயா வெற்றியழகன் அவர்கள் எடுத்து வைத்தார்கள். அவருடைய நினைவுகளை பதிவு செய்ய வேண்டியது நம்முடைய சமூக கடமையாக நான் கருதுகிறேன். ஏன்னா இவர்களை போன்றவர்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான், அதுவும் சொன்னார், ஒரு மொழித்திருத்தகத்தில் இலக்கண வகுப்பு எடுத்தேன் என்று. அதுதான் திராவிட இயக்கத்தை கொண்டு வந்து சேர்த்தது. இன்றைக்கு நம்ம முதல்வர் சொல்வார், அவர் இளைஞர் அணியை அமைக்கின்ற பொழுது ஒரு முடித்திருத்தத்தில் அவருடைய நண்பர்களை இணைத்து அங்கே உட்கார்ந்து பேசிதான் இந்த இளைஞரணி என்ற அணியவே முதற்கட்டத்திலே கொண்டு வந்தேன் என்று சொல்வார். அந்த உணர்வு அவர்களெல்லாம் செய்ததுதான் இன்றைக்கும் இந்த இயக்கம் உயிர்ப்போடு இருக்கிறது. இன்னும் உயிர்ப்போடு இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆர்எஸ்எஸ் காக்கி டிராயர் போட்டிருக்கவன் அரசு பணியில் இருக்கிறோம்னு வெளிப்படையாக வரலான்னு இன்னைக்கு சொல்கிறான்னா எவ்வளவு துணிச்சலும் திமிரும் அவர்களுக்கு இருக்கும். அதை ஒடுக்க வேண்டுமென்றால் இன்னும் நீண்ட காலம் நாம் போராட வேண்டிய இடத்தில் தான் இருக்கிறோம். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு கட்டத்திற்கு வந்துவிட்டோம். ஐயா தந்தை பெரியாரால், பேரறிஞர் அண்ணாவால், தலைவர் கலைஞரால், இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய திராவிட மாடல் முதல்வரால், தமிழர் தலைவர் ஐயா வீரமணி, ஐயா சுபவி, இவர்கள்லாம் இன்னும் உழைத்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த அளவிற்கு வந்திருக்கிறோம். ஆனால் இதை இன்னும் வட இந்தியாவிற்கு கொண்டு சேர்க்கின்ற பணி நமக்கு இருக்கிறது. அவங்க எப்படியா இருக்கட்டும், நம்ம எப்படியா இருந்துடலான்லாம் இருக்க முடியாது. ஏன்னா ஒட்டுமொத்தமாக அவர்களையும் சேர்த்து இழுக்க வேண்டிய பணி, அந்த பணியைத்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்டு செய்த காரணத்தினால்தான் இன்றைக்கு ஒரு மிருகபலத்தோடு வந்திருக்க வேண்டிய பாஜகவுடைய ஆட்சி தடுக்கப்பட்டு இன்றைக்கு அவர்கள் ஒரு முடங்கி போகின்ற சூழலில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். நம்முடைய தமிழகத்திலே கடந்த தேர்தலிலே நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள் அமைத்த கூட்டணி, சட்டமன்ற தேர்தலில் அமைத்த கூட்டணி தான் இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் இருக்கின்ற மாநில கட்சி தலைவர்களுக்கு ஒரு பாடமாக, வழிகாட்டியாக அமைந்த காரணத்தினால்தான் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு இந்த நாடாளுமன்றத்தில் செய்ய முனைந்த காரணத்தினால்தான் இந்த தேர்தலில் இந்த வாய்ப்பு ஏற்பட்டது. இல்லைன்னா மிருகபலத்தோடு வந்திருப்பார்கள். மிருகபலத்தோடு வந்திருந்தால் என்ன நிலைமை என்று கூட நாம் நினைத்து பார்க்க முடியாத நிலையில் இருக்கிறோம். இப்போவே குற்றவியல் சட்டங்களை எல்லாம் எடுத்துட்டு அவன் ஏதோ ஹிந்தியில் பேர் சொல்கிறான். இன்னும் நமக்கு அந்த பேர் வாயில கூட வரல. அதான் அந்த சமஸ்கிருதத்தில் சொல்கிற அந்த வார்த்தை
ஏதோ ஒரு சங்கீதா ஏதோ ஒரு பேர், அது மட்டும்தான் ஞாபகம் வருது நமக்கு. ஏன்னா அதையும் நம்ம தோழர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த பேர் கூட நமக்கு இன்னும் சொல்ல வரல. அந்த சட்டத்திற்கு அவர்கள் மாற்றி இருக்கின்ற பெயர்களை கூட சொல்ல வரவில்லை. அந்த அளவுக்கு போகின்றவர்கள் அந்த மிருகபல ஆட்சியில் வந்திருந்தால் காஷ்மீருக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ அதே தான் எல்லா மாநிலத்திற்கும் ஏற்பட்டிருக்கும். எல்லா மாநிலத்தையும் 2ஆக 3ஆக உடைத்து மொழி உணர்வு இல்லாமல், இன உணர்வு இல்லாமல் எல்லோரையும் மழுங்கடித்து அவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸுடைய முழு கட்டுப்பாட்டிலே இந்தியாவை கூறு போட்டு கொண்டு வந்து வைத்திருக்கின்ற சூழல் வந்திருக்கும். இன்றைக்கு அது தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அபாயம் இத்தோடு நின்று விடவில்லை. இந்த அபாயம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை தடுக்கின்ற பணி இந்த கருஞ்சட்டைக்கான பணி. வந்திருக்கின்ற நாம் வைரமுத்து சொன்னார், அவர் வெள்ளை சட்டை போட்டிருந்தாலும் உள்ள கருஞ்சட்டை தான். அந்த கருஞ்சட்டை உணர்வோடு தான் நான் சொல்கிறேன். அண்ணன் சூர்யா அவர்கள் அவருடைய திருமணத்தை குறிப்பிட்டார். எங்கள் தந்தையாருடைய திருமணத்தை ஐயா வாலாஜா வல்லவன் அவர்கள் குறிப்பிட்டார். 1966 என்னுடைய தந்தையாருடைய திருமணத்தை ஐயா ஆணைமுத்து அவர்களும் ஐயா ஆசிரியர் தமிழர் தலைவர் அவர்களும் முன்னின்று நடத்த தந்தை பெரியார் தலைமையில் எங்களுடைய சொந்த ஊரில் நடந்தது. காரணம், என்னுடைய தந்தையார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற போதே ஐயா ஆசிரியர் அவர்களுக்கு வகுப்பில் ஜூனியர். அவங்களோடு இணைந்து ஐயா பெரியார் வருகின்ற பொழுது அவர்களோடு அந்த பகுதியிலே பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கு கூடவே செல்கின்றவர். அந்த உணர்வோடு இருந்த வழியில் வந்தவர்கள். எனவே அந்த உணர்வு இன்றைக்கு எனக்கு இருந்தாலும் இன்னும் செய்ய வேண்டிய பணி இன்னும் நமக்கு இருக்கிறது என்பது தான் இந்த மேடை நமக்கு கொடுக்கின்ற செய்தி. இந்த விருது பெற்றிருக்கின்றவர்கள் கொடுத்திருக்கின்ற செய்தி. இந்த விருது என்பது அவர்களுக்கு பாராட்டுரை என்பது மாத்திரமல்ல, இன்னும் தொடர்ந்து அவர்கள் பணியாற்றுவார்கள். ஏன்னா எல்லாமே இளைஞர்களாக தான் இருக்கிறாங்க. அவர்கள் நடை உடையாக இருந்தாலும், பேச்சாக இருந்தாலும், உணர்வாக இருந்தாலும் எல்லோரும் அப்படியே இருக்காங்க. எனவே அவருடைய பணி இன்னும் தேவை. அந்த பணிக்கு இன்றைக்கு அவர்களை அடுத்த கட்டத்திற்கு இன்னும் உற்சாகப்படுத்துகின்ற நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற மற்ற தோழர்கள் நாம் இதே போன்ற பணியை முன்னெடுத்து செல்ல வேண்டும். பெரியார் சொன்னது போல, யாரும் இந்த பணியை முன்னெடுத்து செல்ல முன்வராத காரணத்தினால் நான் என் தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு பணியாற்றினேன் என்று சொன்னது போல, நம்முடைய பகுதியில் நாம் அந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும். நம்மை பற்றி இகழத்தான் செய்வார்கள். கிண்டல் அண்ணன் சொன்னது போல் ஒருத்தர் சொன்னார்னு, கருவாட்டு சாம்பார்னு எல்லா வார்த்தையும் பயன்படுத்துவாங்க. நம்மளை சங்கடப்படுத்துவதற்கு, சிறுமைப்படுத்துவதற்கு எல்லாம் சொல்லுவாங்க. தலைவர் கலைஞரை படுத்தாத சிறுமை கிடையாது, அவர் சந்திக்காத அவமானம் கிடையாது. இப்போ ஒருத்தன் அவமானப்படுத்துகிறான், என்ன கொடூரம்! அதை கண்டு கொதித்தெழுந்து தான் ஐயா சுபவி அவர்கள் அதற்கு ஒரு மறுப்பு கூட்டமாக இங்கே கூட்டத்தை நடத்தினார்கள். அந்த எதற்கு அவங்க அந்த இன்றைக்கும் சிறுமைப்படுத்தி பேசுகிறான்னா, அவனால் தாங்க முடியல. தலைவர் கலைஞருடைய சாதனைகளை, அவர் கொண்டு சேர்த்த கொள்கைகளை இன்றைக்கும் அது வெற்றி நடை போடுகிறது, தொடர்ந்து வெற்றி நடை போடும் என்கின்ற அந்த தாங்க முடியாத ஆத்திரத்தில் தான் அவர்கள் இந்த செயலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு ரூபத்தில் வருகிறார்கள். தமிழ் தேசியங்கிற பேரில் ஒருத்தன் வரான், நீல புரட்சின்னு ஒருத்தன் வரான், ஏதோ ஒரு விதத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். சில இடத்துல சிகப்பும் வருது. அது எல்லாத்தையும் எல்லா விதத்திலும் எல்லா வேடத்திலும் வந்து எப்படியாவது இந்த திராவிட இயக்க உணர்வை மழுங்கடித்து விடலாம் என்று வந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு எதிர்க்கின்ற பணி நமக்கு தலையாய பணி. அந்த பணியை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். செய்வதற்கு தான் இந்த விழா. இந்த விழாவில் கலந்து கொண்டு எல்லோரோடும் பங்கேற்று அவர்களை பாராட்டுகின்ற வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற உங்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சனாதன சக்திகள் இந்தியா முழுக்க கட்டமைக்க நினைக்கும் மத வெறுப்பு அரசியலை தரவுகளோடு தகர்க்கும் நூல் சமத்துவ சமூக நீதி சிந்தனைகள். ஆசிரியர் பேராசிரியர் வே. சிவப்பிரகாசம். விலை ரூபாய் 160 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.